ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைச்சிருச்சா? ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட். வெள்ளை மாளிகையில நடந்த இந்த சம்பவம் இப்போ உலகத்தையே அதிர வச்சிருக்கு. ட்ரம்ப் கையில இருக்கிறது மத்தவங்க ஜெயிச்ச நோபல் பரிசு. நடந்தது இதுதான். வெனிசுலா அதிபர் மதுரோவ அமெரிக்க படைகள் அதிரடியா கைது செஞ்சு நியூயார்க் ஜெயில்ல அடைச்சாங்க. இதனால வெனிசுலாவுல பெரிய மாற்றம் வந்துச்சு. இதற்கு நன்றி சொல்ல வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ நேரா ஒயிட் ஹவுஸ் போனாங்க. ஆச்சரியமா அவங்க 2025ல ஜெயிச்ச அமைதிக்கான நோபல் பரிசை அப்படியே ட்ரம்ப் கிட்ட கொடுத்துட்டாங்க. ட்ரம்ப் ரொம்ப சந்தோஷமாகி, மரியா எனக்கு இத கொடுத்திருக்காரு, இது ஒரு அற்புதமான செயல்னு ட்ரூத் சோஷியல்ல போஸ்ட் போட்டாரு. ஏற்கனவே நோபல் பரிசுக்காக ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா அவருக்கு கிடைக்கல. இப்போ மரியா மச்சாடோ கொடுத்ததும் அதை ட்ரம்ப் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனா இங்க தான் அந்த மெயின் ட்விஸ்ட் இருக்கு. நோபல் கமிட்டி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நோபல் பரிசை ரத்து செய்யவோ யாருக்கும் மாத்தி கொடுக்கவோ முடியாது. ஒரு முறை கொடுத்தா அது நிரந்தரம். அப்படின்னா அதிகாரப்பூர்வமா ட்ரம்ப் நோபல் வின்னர் கிடையாது. மரியா கொடுத்த அந்த பதக்கம் வெறும் ஒரு பொருள் தான். அதிகாரப்பூர்வ வின்னர் இப்போதும் மரியா தான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாங்கின நோபல் பரிசை இன்னொருத்தருக்கு இப்படி கொடுக்கிறது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க.